டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். விப்ஜி ராம்ஜி திட்டம், விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் அப்படிங்கிற திட்டம் 2026 ஜூலை 1 அன்னைக்கு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது எந்த திட்டத்துக்கு மாற்றாக நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அப்படிங்கிற அந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2005 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுறாங்க, விப்ஜி ராம்ஜி திட்டத்தை 2026 ஜூலை 1 அன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கும்போது அது 100 நாள் வேலையாக இருந்துச்சு. இப்போ 125 நாளாக என்ன பண்ணியிருக்காங்க, வேலை நாட்களை உயர்த்திருக்காங்க. நிதி பகிர்வு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, நிதி சுமையை ஏற்றுக்கும். இப்போது மத்திய அரசு 60%, மாநில அரசு என்ன பண்ணுறாங்க 40%, மாநில அரசு மீது நிதி சுமையை சுமத்திருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் 90% மத்திய அரசு அந்த நிதி சுமையை ஏற்றுப்பாங்க, 10% மாநிலங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. யூனியன் பிரதேசம், அதாவது சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, 100% நிதி சுமையை அவங்களே ஏற்றுக்கிறாங்க, சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்களில். விவசாய பருவகால நிறுத்தம், மொத்தம் 125 நாட்கள் வேலை இருக்குன்னா அதில் 60 நாட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, விவசாயத்துக்காக நிறுத்தி வச்சுருப்பாங்க. விதை விதைக்கிறதுக்கு அறுவடை காலத்தில் தடையின்றி வேலையாட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 60 நாட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுத்தி வச்சுருப்பாங்க. 4 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த வேலை ஆட்களை யூஸ் பண்ணிப்பாங்க. விக்ஷித் பாரத் 2047 இலக்கோடு இது இணைஞ்சிருக்கு. விக்ஷித் பாரத் 2047 இலக்கோடு தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டமாக இணைஞ்சிருக்கு. நீர் பாதுகாப்பு பணிகள், வாட்டர் செக்யூரிட்டி, அடிப்படை ஊரக உட்கட்டமைப்பு, கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்பு, தீவிர வானிலை தணிப்பு பணிகள், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, 4 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளுக்காக இந்த வேலையாட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. விக்ஷித் பாரத் 2047 இலக்கோடு இது சேர்ந்துருக்கு. மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இடைக்கால நிதியாக 95,692 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, விடுவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கோடியை வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 7,957.57 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு தமிழ்நாடுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2017 ஜூலை 1 அன்னைக்கு மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தினாங்க.